மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 15 தினமணி செய்தித்தாள்ல இருக்கிற முக்கியமான செய்திகள தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15. மார்ச் 15 பொறுத்தளவுல இன்னைக்கு வந்து வேர்ல்டு கன்சியூமர் ரைட் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு கன்சியூமர் ரைட் டே அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எந்த வகையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலபஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, பாலிட்டில நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த நுகர்வோர் பாதுகாப்புலேருந்து எவ்ரி எக்ஸாம்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல இருக்கும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த இந்த நுகர்வோர் பாதுகாப்பு ரிலேட்டடா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாரி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 1987ல கொண்டு வரப்பட்ட அந்த பாதுகாப்பு விதிகள். நமக்கு நல்லா தெரியும் 1986ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோப்ரா ஆக்ட்ன்னு ஒண்ணு வரும். ஸோ அதைத் தொடர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ எல்லாமே சிலபஸ பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த வகையில நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உலக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறதுனால ஸோ அது ரிலேட்டடா கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்ததா டேஸ். நம்ம வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறத 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு சிலபஸ் ஓரியன்டடா இந்த மாரி ஆக்ட் கேட்கலாம். இல்ல அப்படின்னா டேஸ் ரிலேட்டடா ஜெனரலாவும் கேட்கலாம். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது தற்போதைய அ டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட்ல இந்த டேஸ் வந்து என்ன மாரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முன்னாடிலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, கீழ 4 ஆப்ஜெக்டிவ் வச்சிருப்பாங்க. அதுல சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர் மாரி இருக்கும். ஸோ இப்ப பாருங்க, இப்ப ஃபுல்லாவே ஸ்டேட்மென்ட்டாவே வருது. ஸோ 4 டேஸ குடுத்துட்டு, 1 மார்க்குக்கு நமக்கு வந்து இந்த மாரி கொஸ்டின் குடுக்குறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்டின்னா, ஜனவரி 30 பார்த்தீங்க அப்டின்னா, காந்தியடிகளோட தினம். மறைந்த தினம். அடுத்து ஜனவரி 23 வந்து பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பிறந்த தினம். அதுவும் சரிதான். அடுத்து ஏப்ரல் 14 பொறுத்தளவுல அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட பிறந்த தினம். அடுத்ததா லாஸ்ட்டா ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, சர்தார் வல்லபாய் படேல் அவர்களோட பிறந்த தினம் அக்டோபர் 13 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது அக்டோபர் 13 கிடையாது. அக்டோபர் 31 வரும். ஸோ சிம்பிளா மாத்தி குடுத்துருப்பாங்க. சின்ன ஒரு ட்விஸ்ட் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, 1, 2, 3 சரி. இந்த டேஸ பொறுத்தளவுல நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாரி கேட்டிருக்காங்க அப்படின்னா, மனித உரிமைகள் தினம், சுகாதார தினம், அடுத்து கல்வி வளர்ச்சி நாள், அடுத்து அ சர்வதேச மாணவர்கள் தினம். இந்த மாரி டேஸ்லாம் நெறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதனால டேஸ் வந்து டெய்லியுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா பாருங்க, இன்னைக்குக்கான இந்த வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது இந்த மார்ச் 15ல நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட இந்த வருஷத்துக்கான தீம். அதாவது தீம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல ஸ்டாட்டிக்கா என்ன டே அப்படின்னு கேட்பாங்க. அத விட கொஞ்சம் அட்வான்ஸா கரண்ட் ரிலேட்டடா கேட்கணும் அப்படின்னா, அந்த வருஷத்துக்கான 2026க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பான தயாரிப்புகள். பாதுகாப்பான தயாரிகள், நம்பிக்கையான நுகர்வோர். ஸோ பாதுகாப்பான தயாரிப்பு கிடைக்கும்போதே, நுகர்வோர் வந்து நம்பிக்கையா இருப்பாங்க அப்படிங்கிறத மீன் பண்ற விதமா தான் இந்த இது. ஸோ இந்த டேஸ பொறுத்தளவுல இன்னும் ஒண்ணு முக்கியமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற வார்த்தை. ஸோ பொதுவாவே டேஸ பொறுத்தளவுல அந்த என்ன டே இருக்கோ, அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இதோட முக்கியமானது. ஸோ இந்த டேஸ பொறுத்தளவுல நம்ம இப்ப பார்த்திருக்கிறது வந்து சர்வதேச கன்சியூமர் டே தான் பார்த்திருக்கோம். அப்போ நேஷனல் கன்சியூமர் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் 24. ஸோ நேஷனல் கன்சியூமர் ரைட் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் 24. இந்த டிசம்பர் 24 பொறுத்தளவுல நம்ம எ எ என்ன மாரி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால நேஷனல் கன்சியூமர் ரைட் டே கொண்டாடப்படுது. ஸோ 1986ல இதே நாள்ல இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், நம்ம கோப்ரான்னு அழைக்கப்படுற இந்த பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட இந்த டேவ நினைவு போற்றும் விதமா தான் நம்ம டிசம்பர் 24 வந்து தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அப்படியே நேரா கொஸ்டினுக்கு வாங்களேன். நேரா கொஸ்டின்ல பாருங்க. அ இப்போ நம்ம லாஸ்ட்டா பார்த்தது 1986 இந்த கோப்ரா ஆக்ட். ஸோ இதனைத் தொடர்ந்து வந்திருக்கக்கூடியது தான் இந்த விதிகள். இந்த விதிகள் 1987 அப்படிங்கிறது. ஸோ இந்த மாரி தான் வந்து கொஸ்டின் நம்மளுக்கு ஃப்ரேம் ஆகுது. ஸோ அது ரிலேட்டடா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நியூஸ பார்க்கலாம். ஆக்சுவலி டேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதனால அது சம்மந்தமா பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நியூஸே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வைரமுத்து அவர்களுக்கு வந்து ஞானபீட விருது குடுத்துருக்காங்க. ஸோ விருதுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு மேஜரா லாஸ்ட் டைமே பார்த்தீங்க அப்படின்னா, பத்ம விருதுகள ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டா குரூப் 4ல பத்ம விருதுகள வந்து ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து நோபல் ரிலேட்டடா நெறைய கேட்டிருக்காங்க. அதுலயும் மருத்துவம், அந்த வேதி மருத்துவம், அடுத்து பிசிக்ஸ் இதுலலாம் வந்து நெறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விருதுகள் தொடர்பா இன்னைக்குக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞானபீட விருதுகள் தான். ஸோ ஞானபீட விருத பொறுத்தளவுல இந்தியாவிலேயே மிக உயர்ந்த இலக்கியத்திற்காக வழங்கப்படுற விருது தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஞானபீட விருது. இது வந்து
23 ஆண்டுக்கு அப்புறம் தமிழ் மொழிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரதிய ஞானபீட அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த விருத வழங்குறாங்க. ஸோ 2025ஆம் ஆண்டுக்கான அதன் 60வது ஞானபீட விருதை வந்து அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாரி லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, 59வது ஞானபீட விருது குடுத்திருப்பாங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் குமார் சுக்லா அப்படிங்கிறவரு. ஸோ இவர் யார்? எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ இந்த மாநிலத்தை சார்ந்த அந்த மாநிலத்திலிருந்து முதல் இந்த விருதை பெறுறவரும் இவர் அப்படிங்கிற புகழ்பெற்ற இது. ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கரண்ட்டு இல்ல கொஞ்சம் அட்வான்ஸா படிச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ப்ரீவியஸ் லெவல்ல கேட்குறாங்க. ஸோ நமக்கு 60 அப்படிங்கிற வரும்போது, ஸோ 59யும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. ஸோ அதனால அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இப்போ 59வது ஞானபீட விருது வென்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத்குமார் சுக்லா. இவர் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமைப்போட அ இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்.என். திவாரி அப்படிங்கிற பேர் குடுத்துருக்காங்க. அடுத்ததா பாருங்க. இவர் வந்து வைரமுத்து அவர்கள் வந்து 37க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காங்க. அவரோட 40 ஆண்டுகால பயணத்துல 37க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காங்க. அதுல முக்கியமான நூல்கள குடுத்திருக்காங்க. இது நம்ம ஸ்கூல் புக்லயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணீர் தேசம் அப்படிங்கிற புக் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கள்ளிக்காட்டு இதிகாசம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும். அடுத்து கருவாச்சி காவியம், 3ஆம் உலகப் போர் இதெல்லாம் ஃபேமஸான புத்தகங்கள். ஸோ இவரோட ஃபேமஸான புத்தகங்கள். அது போக இவரோட இது பாருங்களேன், தேசிய திரைப்பட விருது வென்றிருக்காங்க. அடுத்து 7 முறை தேசிய திரைப்பட விருது 7 முறையும், அடுத்து பத்ம பூஷன் வந்து 2014ல, பத்மஸ்ரீ வந்து 2003ல ஆகிய விருதுகளையும் வென்றிருக்காங்க. அடுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் தனது நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது 2003. இதுவுமே ஸ்கூல் புக்ல நம்மளுக்கு டேட்டாவா இருக்கும். ஸோ தமிழ்லயுமே வருது நம்மளுக்கு. அடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, இருவருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கும். யாரு அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, அகிலன் அவர்களுக்கும் 1975ல, அடுத்து ஜெயகாந்தன் அவர்களுக்கும் 2002ல வழங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இது வழங்குறதுனால 23, 24 வருடங்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு தமிழுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஞானபீட விருதுவுடன் ரூபாய் 11,00,000 ரொக்க பரிசும், கடவுள் சரஸ்வதி வெண்கல சிலையும் இதுல இருக்கும். ஸோ பத்ம விருதுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அத இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. தாமரை பட்டயம் அப்படிங்கிற மாரியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த தாமரை இலைகளால இது இருக்கும். அதே மாரி இந்த ஞானபீட விருது பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் சரஸ்வதியோட வெண்கல சிலையும், பாராட்டு சான்றிதழும் இதுக்கு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஞானபீட அமைப்பை பொறுத்தளவுல, பாரதிய ஞானபீடம் ஆய்வு மற்றும் வரலாற்று கடந்த 1944லயே இத வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது 1944லயே தோற்றுவிக்கிட்டாங்க. ஆனா, இதற்கான விருது கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1965ல தான் முதல் விருது குடுத்திருப்பாங்க. அத வாங்குனவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளத்தை சார்ந்த ஜி. சங்கர குருப்பு அப்படிங்கிறவர் தான் இவர் வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த ஞானபீட விருது தொடர்பானது. இது முக்கியமா தமிழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, ஞானபீட விருது சாகித்ய அகாடமிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது நமக்கு அட்டவணை 8ல கொடுக்கப்பட்டிருக்க 22 மொழிகள்லயுமே அ கொடுக்கப்படுற ஒவ்வொரு வருடமும் 22 மொழிகளிலுமே கொடுக்கப்படுற விருது தான் சாகித்ய அகாடமி. ஆனா இது பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு 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 ஸ்டேட், ஒரு லாங்குவேஜ்க்கு மட்டுமே கொடுக்கப்படுற ஒரு ஸ்பெஷல் விருது அப்படிங்கிறதுனால, இந்த ஞானபீடம் விருது வந்து முக்கியத்துவம் பெறுது. அடுத்ததா பாருங்க. அடுத்து இஸ்ரோ ரிலேட்டடா ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த இஸ்ரோ ரிலேட்டடா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மகேந்திரகிரியில் கிரையோஜெனிக் என்ஜின் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திரகிரியில் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி அப்படிங்கிறது. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில உள்ள மகேந்திரகிரி. ஸோ இது தமிழ்நாட்டுக்குள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில மகேந்திரகிரியில இஸ்ரோவோட உந்து சக்தி வளாகம். அந்த உந்து சக்தி வளாகம் அங்க சோதனைகள்லாம் நெறைய நடத்துவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கிரையோஜெனிக் என்ஜின் 22 டன் உந்துவிசையுடன் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 22 டன் எடையுடன். இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா 19 டன்னு தான் சோதிச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வகையில 22 டன் வந்து இப்போ சோதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டியது இஸ்ரோவோட மிகப்பெரிய ராக்கெட் எது அப்படி சொல்றாங்கன்னா, இந்த எல்விஎம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்தியாவோட பாகுபலி அப்படின்னு சமீபத்தில சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எல்விஎம் இந்த மிஷன்ல பொறுத்துறதுக்காக தான் இந்த சோதனை ஓட்டம் நடந்திருக்கு. ஸோ இது மெயினா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக பல்வேறு அழுத்த நிலைகளில் என்ஜின்களை இயக்கி அதன் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன்ஸ்க்காக தான் இந்த சோதனை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய ராக்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்விஎம்-3 இந்தியாவோட பாகுபலி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த மாரி இஸ்ரோ ரிலேட்டடா வர்றத முக்கியமா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல நெறையவே நமக்கு இஸ்ரோ ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது முக்கியத்துவம் பெறுது. இது தமிழ்நாட்டுல இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம். அடுத்ததா பாருங்க. இந்த ஞானபீட விருதிலேயே அதுல சொல்லப்படாத சில விஷயங்கள இதுல சொல்லியிருப்பாங்க. இப்ப முதல்வர் அவர்கள் வந்து வைரமுத்து அவர்கள பாராட்டியிருக்காங்க. ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இந்திய இலக்கியத்தின் நோபல் பரிசு அப்படின்னு. ஸோ இது வந்து வைரமுத்து அவர்களே வந்து அவர் பேட்டி குடுத்திருந்த விஷயம். இந்தியாவோட
இலக்கியத்தின் நோபல் பரிசு அப்படின்னு இந்த விருத வந்து சொல்றாங்க. அடுத்ததா பாருங்க, தமிழ் கவிதைக்கு ஞானபீட விருது கிடைக்கவில்லை என்ற குறை என்னால் நிவர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நாவல் எழுத்தாளர்களுக்கு தான் குடுத்துருக்க நிலைமையில, கவிதை படைப்புக்கு வந்து இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா இது வந்து என்னால வந்து தமிழுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இந்தியாவின் 7வது அட்டவணை குடுத்துருக்காங்க. ஸோ 7வது அட்டவணை அப்படிங்கிறது தவறா இருக்கு. ஸோ 8வது அட்டவணை தான் வரும். 8வது அட்டவணையில 22 மொழிகள் இருக்கும். ஒவ்வொரு மொழியிலும் உள்ள சிறந்த இலக்கியத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. அதே சமயம் அட்டவணை 22 மொழிகளில் இருந்து ஒரு சிறந்த படைப்புக்கு ஞானபீட விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாகித்ய அகாடமிக்கும் ஞானபீட விருதுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ தான் வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஸோ இது அ வைரமுத்து அவர்களே சொன்ன ஒரு அந்த பத்திரிகை செய்தி தான். அடுத்ததா பார்ப்போம். அடுத்து பாருங்க, இந்த திசா அப்படிங்கிற ஒரு திட்டம் குடுத்திருக்காங்க. ஸோ திசா அப்படிங்கிற திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாலிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, பாலிட்டில நம்மளுக்கு ஜுடிஷியரி பத்தி இருக்கும். ஸோ நீதிமன்றம் தொடர்பானது இருக்கும். இந்த திசா திட்டம் அப்படிங்கிறது எதன் கீழ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நால்சா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ அது வந்து இலவசமா சட்ட சேவைகள் வழங்குற நோக்கத்தோட தான் 1987ல வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ 1987ல நால்சா அப்படிங்கிற அமைப்பு தொடங்கியிருப்பாங்க. இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ தேசிய சட்ட சேவைகள் ஆணையம். அது வந்து இந்த மாரி நலிவடைந்த பிரிவினருக்கு வந்து இலவச சட்ட உதவிகள் வழங்கும் நோக்கத்தோட தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த திசா திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, திசா திட்டத்தின் கீழ் இலவச சட்ட சேவைகள் வழங்குவதை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் கல்வி பணியை மேற்கொள்வது தான் இதோட நோக்கம். இந்த திசா திட்டம் அப்படிங்கிறது ஒரு 5 வருஷ காலகட்டம் எடுத்திருப்பாங்க. ஸோ 2021ல இருந்து 2026 வரைக்குமே இதனோட பணிகள் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலவச சட்ட சேவைகள் வந்து இவங்க இதன் மூலமா வழங்கிட்டு இருப்பாங்க. அப்போ திசா திட்டம் எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலவச சட்ட சேவைகள் தொடர்பானது அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பீகார் ஆளுநரா நம்ம லாஸ்ட்டா பார்த்தோம். அ தமிழ்நாடு ஆளுநரா பொறுப்பு ஆளுநர் ஆர்லேக்கர் அவங்க பொறுப்பேத்திருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோட ஆளுநரா ஆர்.என். ரவிகள் பொறுப்பேத்த நிலைமையில, பீகாரோட ஆளுநரா சையது அடா ஹஸ்னைன் அப்படிங்கிறவரு பதவி ஏத்திருக்காரு. ஸோ, அவருக்கு பதவி பிரமாணம் வந்து அந்த ஸ்டேட்டோட தலைமை நீதிபதி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்ததா பாருங்க, இந்த பிரிக்ஸ் தொடர்பா ஒரு நியூஸ் குடுத்திருக்காங்க. ஸோ, எந்த நியூஸ் எடுத்துக்கிட்டாலும், அதுல நம்மளுக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் மெயினா பார்க்கணும். ஸோ, அது தொடர்பா பார்த்தீங்க அப்படின்னா, மேற்காசிய பதற்றம், ஒருங்கிணைந்த பிரிக்ஸ் நிலைப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த அதாவது அவங்க வந்து இந்த மேற்காசிய போர் நடக்குல்ல, அதுல பிரிக்ஸோட ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பிரிக்ஸ பொறுத்தளவுல, அதுல என்னென்ன நாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத மெயினா பார்த்துருவோம். முதலில் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிக்ஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற நாடுகள் தான் இருந்துச்சு. ஸோ அத தான் இதுலயும் குடுத்துருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் மட்டுமே ஸோ அதோட தான் பிரிக்ஸ் அப்படிங்கிறது அந்த அப்ரிவேஷனுமே. அடுத்து ஆகிய நாடுகள் மட்டுமே கொண்டிருந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பின்னர் சவுதி அரேபியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, அடுத்து இந்தோனேசியா, ஈரான் ஆகிய நாடுகள் இணைந்தன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாடுகள்லாம் பிரிக்ஸ் அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, இந்த ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை யார் நடத்துறாங்க அப்படின்னா, முக்கியமானது இந்தியா நடத்துறாங்க. ஸோ இந்த ஆண்டு இத்தனை நாடுகள் இருந்தாலும், அதுல இந்த ஆண்டு உச்சி மாநாட்டை யார் நடத்துறாங்க அப்படின்னா, இந்தியா நடத்துறாங்க. அடுத்த ஆண்டு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா நடத்துறாங்க. ஸோ இது 2மே முக்கியமான டேட்டா. ஸோ இந்த மாரி எந்த நியூஸ் இருந்தாலும், அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த வகையில யூஸ் ஆகும்னு பார்க்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நியூஸ் வந்து தொடர்ச்சியாவே வந்துட்டுருக்கும். ஸோ அத நீங்க தொடர்ச்சியா பார்க்கும்போது, உங்களுக்கு அது மெமரியில பயங்கரமா இருக்கும். ஸோ அது எக்ஸாம்லயும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.